தற்சமயம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய மத்திய அரசினுடைய பட்ஜெட்ல நாங்க எங்களைப் போல ஏற்றுமதியாளர் ஒரு முன்னிறுத்துற கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, கரூர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் பிரதான தொழில் ஜவுளி ஏற்றுமதி தொழில். இன்னைக்கு எங்களுடைய தொழில் இன்னைக்கு இந்த அமெரிக்க புதிய டாரிஃப் முன்னாடிலாம் 9.2% இருந்துச்சு. இப்ப அது 50% டாரிஃப்னால எங்களுக்கு ஏற்றுமதியினுடைய அளவு கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40% எங்களுக்கு சரிவு நிலையில ஏற்பட்டிருக்கு. அதனால மத்திய அரசு எங்களைப் போல ஏற்றுமதியாளர்களுக்கு மின்சாரத்த மானியத்துல குடுக்கணுங்கிறது எங்களுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கை. அப்படி கொடுக்கின்ற பொழுது, கண்டிப்பா நம்முடைய ஏற்றுமதி அளவ அதிகப்படுத்த முடியும். அந்நிய செலாவணி நம்ம உள்ள அதிகம் கொண்டு வர முடியும். அதிக ஆட்களுக்கு நம்ம வேலை வாய்ப்புகள குடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால எங்களுடைய முதன்மையான கோரிக்கையா நாங்க இந்த மத்திய அரசுக்கு வைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ மின்சாரத்துல மானியம் எங்களுக்கு குடுக்கணும். தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி தற்பொழுது 6% உள்ளதை 3% குறைத்தால் பவுனின் விலை குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதே போல தங்கம் மற்றும் வெள்ளி பொருள்களுக்கு 3% ஜிஎஸ்டி உள்ளது. இதனை 1%ஆகவோ அல்லது 2%ஆகவோ நிர்ணயித்தால் தங்கத்தின் விலை இன்னும் சற்று குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. அந்த நகை வியாபாரத்தை நம்பியிருக்கும் பல கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இது வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்ல ஏற்பாடாக அமையும். மேலும் பொதுமக்களுக்கு நகைகளை மீண்டும் வாங்குவதற்கான ஒரு தூண்டுகோலாக அமையும். அவர்களால் தங்கத்தையும் வெள்ளியையும் மீண்டும் வாங்குகின்ற அளவுக்கு வரும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதை மத்திய அரசிற்கு எங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம்.